गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குரு தேவாய நமஹ. அது சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷனை பற்றி சொல்லின்னு இருக்கோம். 27th டிசம்பர் ஸ்ரீலக்ஷ்மி அவள் சொன்னதை பற்றி இப்போ சொல்லின்னு இருக்கேன். இதுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தினந்தோறுமே சாயந்தரம் 6:20 7 மணிக்கு, கார்த்தால 6:20 7 மணி வரைக்கும் ஓம்காரம் மெடிடேஷன் இருக்குது. எல்லோரும் கலந்துக்கலாம். ஓம்காரத்தை பற்றி தான் சொல்கிறோம். நம்ம சாதனை பண்ணுறோம். சக்கரம் ப்யூரிஃபை ஆகணும். அது சக்கரம் ப்யூரிஃபை ஆனப்புறம் நம்ம அந்த ஜாகிரத ஸ்திதிக்கு போக முடியும். ஓம் சாயதிக்கு போகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி துரிய ஸ்திதி தாண்டி நம்ம ஓம் அதுக்கு போகணும். ஒவ்வொரு படி எப்படி போகணும் அப்படின்னு குருவுடைய டிவைன் பிளானில் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கோம். நம்ம இப்படி ஓம் போகும்போது அவரோட டிவைன் பிளானில் நாம்ளும் ஒருவராக ஆகிடுவோம். ஓம் அப்படின்னா அதுக்கு ஏற்ப நம் சரீரத்தை, மனசை, புத்தியை, ஆலோசனையை மோல்டு செய்யறதுக்கு இவற்றை நாம் கற்றுக்குறோம். ஆர் லக்கிலி நம்மளாம் பாரதியர்கள். பாரதத்தில் பிறக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். ரிஷிகளோட ஞானத்தை நம்ம ஈஸியாக பெற முடியும். அதற்கேற்ப சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. நம்மிடம் பரிபூர்ண யோக வித்யை இருக்குது. யோக வித்யை அதை தெரிஞ்சுக்கிறோம். அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நமக்கு அதில் இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை கற்றுக் கொடுக்கறது. யோகன்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது. யோகன்னா அபயம், அதாவது பயம் இல்லாமல் இருக்கிறது. பயம் இல்லாத சமாஜம் வேணும். காத்தால் எழுந்தது முதல்ல எப்போ எது எடுத்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் பயம் பயம். சுதந்திரம் எங்கே இருக்குது? யோகஸ்திதி எதற்குமே பயப்படாமல் இருக்கிறது. எது நிஜமோ எது சத்தியமோ அதை கவனித்த பின் மொத்த சமாஜம், அதாவது எது நிஜம் எது சத்தியம் அதை நன்னா நம்ம மனசில் கவனிச்சுட்டா மொத்த சமாஜம் நமக்கு எதிராக நின்னா கூட, தப்புன்னு அவள் ஆட்சேபனை சொன்னால் கூட அந்த திடமாக இருக்கிறவா யோகி கேட்க மாட்டாள். அதாவது அவளுக்கு நன்னா மனசில் பதிஞ்சுடுத்து எது தப்பு எது ரைட்டு, எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சுடுத்து. அது மனசில் பதிஞ்சதுனால அவள் வேறு எந்த பக்கமும் கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப மாட்டாள். அது அவள் யோகா ஸ்திதியில் இருக்கா. அது தெரியாதவா இப்போ எந்த ஃபீல்டில் யார் எந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கோ அவள் தான் அந்த ஃபீல்டை பற்றி பேசணும். அந்த ஃபீல்டை பற்றி தெரியாதவா அதை பற்றி பேசினா
அது நமக்கு உபயோகப்படாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ லா படிக்கலைங்கும்போது நமக்கு லா படித்தவாள்கிட்ட போய் நம்ம அதனோட டவுட் என்ன எது அப்படின்னு கேட்டு அவள்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். நாம்ளே வாய்க்கு வந்த மாதிரி பேச முடியாது. அதேமாரி டாக்டரோட நாலேட்ஜு தனி. அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு. அந்தந்த ஃபீல்டுக்கு உரியவாள்கிட்ட இந்த ஞானம் இருக்கும். அவள்கிட்ட போய் அவள் ஞானத்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர நம்ம அவள்கிட்ட தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்பிரிச்சுவலில் மட்டும் என்னென்னா, எல்லோரும் ஸ்பிரிச்சுவலை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாள். அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்காது. ஏதோ ஒரு லைன் 2 லைன் படிச்சிருப்பாள், அதை வச்சுட்டு அவள் பேசுவாள். ஜாக்கிரதையாக இது கவனிக்கணும். யார் வார்த்தையை நீ கேட்குறியோ அதை ரொம்ப தீர்மானமாக அவள் இதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்காளா, அவள் சொல்கிறத நீ கேட்கணும். இப்போ கிராமத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அந்த உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பை அந்த ஊரில் இருக்கிற ஆர்எம்பி டாக்டர் பார்க்க முடியல. அவர் சொல்கிறார், வேறு ஒரு ஊருக்கு போ, அங்கே அந்த டாக்டர் ரொம்ப நன்னா ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கார், அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு. இந்த பேஷண்ட்டு பஸ் ஏறி அந்த ஊருக்கு போயிடுறார். ஊருக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டோம், ஒரு ஆட்டோவை பிடிக்கிறார். ஆட்டோவில் போகும்போது அந்த பர்டிகுலர் எங்கே போகணுன்னு கேட்டோடனே பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆட்டோக்காரன் என்ன சொல்கிறான், ஐயோ அந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாதே, அவர்கிட்டயே நீ போப்புற, அடடா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையிலேயே இந்த பேஷண்ட் அந்த டாக்டர்கிட்ட போகாமல் திரும்பி ஊருக்கே வந்துட்டார். அந்த ஆர்எம்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டபோது, ஏன்பா நீ டாக்டரை போய் பார்த்தியா என்ன அப்படிங்கும்போது, இது மாதிரி நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே ரிக்ஷாக்காரன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நீ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்? அதாவது எதுவுமே தெரியாத ஒரு மனுஷனுக்கு போய் மதிப்பு தந்து அவன் பேச்சை கேட்டுண்டு நீ டாக்டரை பார்க்காம வந்துட்ட. இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை கவனித்து செயல்படணும். எந்தெந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவளோட கைடன்ஸு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர மற்றவா பேச்சை கேட்க முடியாது. நாம் இப்போ கேட்குறது எக்ஸ்பீரியன்ஸு உள்ள ஆர்கே மாஸ்டர் ஸ்பீச். அவரை விஸ்வாசத்தோடு நம்ம நம்புகிறோம். அவர் சொல்கிறது படி அவர் சொன்ன வழியில் முன்னாடி நடந்து போயின்னு இருக்கோம். அதாவது காயத்ரி மந்திரம் எல்லோரும் செய்யலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்டான, அதுலேயே நிறைய காயத்ரி உபாசனை செஞ்ச பண்டிட் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொன்னால் அது கண்ணை மூடிண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அடுத்த ஆலோசனையே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் லைஃப் முழுக்க காயத்ரி ஜீவிதம். எப்படி செஞ்சார்? எத்தனை கோடி மனுஷாளுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணினார். காயத்ரி யஜ்யம் பண்ணி எல்லாருக்கும் சிம்பிளாக அதை சொல்லி கொடுத்தார். அப்புறம் லேடிஸும் காயத்ரி பண்ணலாம், அதனால் எந்தவித பாதகமும் வராது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணி அது எக்ஸ்பர்டைஸ் ஆகி சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமான வேலை. எக்ஸ்பர்டைஸ்டு ஒப்பீனியன்னாக்க இதுதான் இது மாதிரி யோக வித்யை நம்ம தெரிஞ்சுட்டு இன்னும் நிறைய மனுஷாளுக்கு சொல்லித்தரத்துக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும். பிரபஞ்சத்தில் நமக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி எப்போதும் மாஸ்டர் சொல்வார், நீ பிரபஞ்சத்தில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதாவது இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன், வேறு எந்த விஷயமும் சொல்லித்தர மாட்டேன். உனக்கு ஆர்வம் இருக்கா, நீ கற்றுக்கோ, நீ கற்றுட்டு மற்றவாளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்வார். எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்துட்டே அதாவது நீ எந்த உத்தியோகம் பண்ணாலுமே
அதை செஞ்சுட்டே இந்த வித்தியை தெரிஞ்சுக்கோங்கோ. அதாவது நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா, இல்லை டாக்டர் பார்க்குறியா, வக்கீலாக இருக்கியா, எதை வேணால் பண்ணிக்கோ, ஆனால் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளான அப்புறம் அதாவது உத்தியோகம் செய்கிறதுக்கு அவசரம் கூட இல்லாமல் போயிடும். யோக வித்தியை அபியாசம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருடைய குரு ஜீவித சரித்திரத்தையும் நல்லா படிக்கணும். அவள் இவ்விதையை உபயோகித்து இந்த காலத்தில் எப்படி மேன்மை அடைஞ்சிருக்கா அதை தெரிஞ்சுக்கணும். அதன்படி நாம் நம்ம லைஃப்பில் கற்றுண்டு முன்னாடி வரணும். பார்ட் டைமாக இந்த வித்தியை முதல்ல கொஞ்சம் கற்றுக்கோங்க. அதில் பேசிக் என்ன அப்படின்னா, அந்த ஆலோசனை இல்லாத ஸ்திதி, நேனும் நான் ஐ என்கிறத மறந்துடணும். அதே சமர்ப்பணம், அதை தான் நம்ம மௌனத்தில் பண்ணுறோம். பிறகு சமர்ப்பணை குருவிற்கு அல்லது மாஸ்டர் அல்லது தேவதை அல்லது ஏதேனும் ஒரு ஐடியல் பர்சனுக்கு, யார் வேணால் இருக்கட்டும், அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அவள் என்னோடய லைஃப்பை எப்படி நடத்துகிறாளோ அப்படியே நடத்துகிறேன் அப்படிங்கிறது அது சமர்ப்பணம். அதுதான் யோக வித்யை. இதுதான் ஃபஸ்ட்டு லெசன். அதாவது இது லாபம் என்கிறது பயமின்றி இருப்பது. இதை பண்ணுறதுனால உனக்கு என்ன லாபம்? பயம் இல்லாமல் இருக்கலாம். அது உனக்கு ஒரு தைரியம் வரும் மனசில். நேனும் இல்லாமல் இருக்கிறது, நான் அப்படிங்கிற இல்லாமல், அந்த ஐ இல்லாமல் இருக்கிறது, ஆலோசனை ரகித ஸ்திதி. அந்த நேனும் அந்த நாங்கிறத மறந்தாலே யோக வித்தியில் முன்னாடி போக முடியும். ஸ்ரத்த விஸ்வாசம், அதாவது ஸ்ரத்தையும் விஸ்வாசம் இல்லை அப்படின்னா எந்த வித்தியுமே வராது. இப்போ ஆல்ஃபபெட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுதணும். ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னு நீ கேள்வி கேட்டால் அந்த சப்ஜெக்ட் வரவே வராது. உனக்கு இங்கிலீஷ் வராது, அவ்வளோதான். எக்ஸ்பர்ட்டு சொல்கிறத அந்த விஸ்வாசத்தோடு நீ ஒப்புக்கொண்டால் அந்த வித்யை உனக்கு வரும். எந்த வித்தியையுமே ஸ்ரத்தை இல்லைன்னா, விஸ்வாசம் இல்லைன்னா வராது. அப்போ தான் உன் மனசு அந்த ஸ்ரத்தையும் விஸ்வாசத்தும் இருந்தால் தான் அந்த விஷயத்தில் உன் மனசு ஈடுபடும். ப்ரெசண்ட் எஜுகேஷன் செய்கிற செலவை நம்ம யோக வித்தியைக்கு செலவழித்தா, இந்த வித்தியை பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா, இந்த வித்தியில் அவள் ரொம்ப பெரிய மனுஷாளாக வருவாள். அதாவது இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறோம். அந்த செலவு பண்ணுறதுல கொஞ்சத்தை யோக வித்தியைக்கு செலவு பண்ணி நம்ம குழந்தைகளை படிக்க வச்சா அவள் பிற்காலத்தில் ஒரு பெரிய மனுஷாளாக வருவாள். ஆனால் ஒன்று, இதில் நிறைய குழப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கே இஷ்டப்பட்டு அப்படி அனுப்பிச்சிட முடியாது. நமக்குன்னு இப்போ எந்த ஒரு ஆசிரமமும் பற்றி நம்ம சொல்லலை. நமக்கு தரப்பட்ட அந்த 14 குரு சரித்திரத்தை விடாமல் படிக்கணும். இந்த ஷீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, பிளாவட்ஸ்கி, சிவிவி, அரவிந்தர் மாதா, ஜில்லடி முடியுமா ரமணர், லாகிரி மாஷியா, பரமஹம்ச யோகானந்தா, ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, மாதா பகவதி மாதா, இவளோட சரித்திரத்தெல்லாம் விடாமல் படிக்கணும். அந்த சரித்திரத்தை படித்த பின்னாடி அவள்கிட்ட உள்ள காமன் ஃபேக்டரை நல்லா மனசில் பதிச்சுக்கோ. அதாவது அவள் சொன்னதில் ஆன்சர், அதாவது சொல்கிற அந்த இது மாறலாம், அக்சென்ட் மாறலாம், குரலில் கூட வித்தியாசம் இருக்காது. அவள்லாம் எப்படி ஜீவிச்சா அதை கவனி. அனைவரும் அதையே சொல்கிறா அப்படிங்கிறார் ஆர்கே மாஸ்டர்.
அதாவது மேடம் பிளாவட்ஸ்கி, லாகிரி மாஷியா, கிரைஸ்ட்டு, கீதை எல்லாமே சொல்கிறது ஒன்று தான். நாம் அந்த பாயிண்ட்டை கவனிச்சுட்டு முன்னாடி போகணும். அதில் கீதையிலையும் அகந்த்வா அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாமேக சரணம் பிரஜ, அதாவது என்னையே ஐ ஆம் த வே அப்படிங்கிறார் கிரைஸ்ட்டு. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சரணம் பிரஜ, மாமேவ சரணம் பிரஜ அப்படிங்கிறார். ஒவ்வொரு குரு லைஃப்லேயும் படித்து கவனித்து அதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற. அதில் மாறுதலே இல்லை. சத்தியத்தை தான் அவள் பேசுகிறா. சத்தியம் தெரிஞ்சவா எந்த மதம் ஆனாலும் சரி ஒரே விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாள். சத்தியம் தெரியாதவா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பா. அநியாயமாக அனாவசியமாக போராட்டம்லாம் பண்ணுவாள். சத்தியவத்தி வழி போகிறவா அமைதியாக அவள் சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். 27/12/25 அன்றைக்கி சந்தனாங்கிறவா சொன்னது. நம்ம டெய்லி ஓம்கார தியானம் பண்ணுறோம். குருவோட லெவலுக்கு நம்ம போக முயற்சி பண்ணுறோம். என்டையர் யோக வித்தியையும் சமாதி ஸ்திதி சேர்றதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கோம். என்டையர் யோக வித்தியை நம்ம கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது அவசியம். இப்போ ஷிரடி சாய்பாபா இருந்த இடத்த வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறோம். ராகவேந்திரோட இருக்கிற அந்த அவர் இதிலானது பிருந்தாவன்னு சொல்கிறோம். அது ஃபிசிக்கல் ஃபார்ம் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் அங்கே இருக்கிறதுனால தான் அதை சமாதினோ பிருந்தாவன் அப்படின்னோ சொல்கிறோம். நாம் கூட அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். கோடி கோடி வருஷமாக அநேக ஜீவனாக நம்ம ஜென்மம் எடுத்து திரும்பி வந்து கடைசியில் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு, எல்லா குருவுடைய ஜீவச்சரிதத்தை கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிறோம். தியான நேரத்தில் நம்ம மைண்டு வந்து ஃபோக்கஸ் மைண்டு, அதாவது பாக்கியமாக வெளியில் மனசு இல்லாமல் இன்னர்லைஸ்டாக உள்ளுக்குள்ள உள்முகமாக போகணும். உள்முகத்தை நோக்கி போகணும், வெளியில் போகக்கூடாது. நம்ம இந்திரியத்தையும் உள்முகமாக கொண்டு போகணும். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறார்? இதுதான் பிரத்யாகாரம் அப்படிங்கிறார். அதாவது எப்போவும் மைண்டு வந்து சஞ்சலம் அதிகம் இருக்கும். அந்த மனசு வந்து அப்பா வெளியில் போயிடும். அதை திருப்பி நம்ம உள்முகமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோடது தான் வேலை. எல்லா இந்திரியத்தையும் மைண்டு ஆலோசனை எல்லாத்தையுமே உள்முகமாக கொண்டு வரணும். அதுக்காக வந்து அதை அடக்கிறோம், அதை வந்து சர்ப்ளஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. ஃபோக்கஸை மாற்றி முயற்சி செய்கிறோம். வெளியே போகிற மனசை உள்முகமாக கொண்டு போக செய்கிறது தான் தியானம். ஜஸ்ட் லைக் இப்போ வந்து டாட்டாய்ஸ் இருக்குது வெளியில், கோயிலெலாம் வெளியில் டாட்டாய்ஸ் இருக்கும். அந்த டாட்டாய்ஸ் வந்து அது ஷெல்லு வெளியில் தெரியும். அதாவது கோயிலுக்கு போகும்போது நம்ம ஏன் அதை பார்த்துட்டு போகணுங்கிறா. இப்போ டாட்டாய்ஸ்க்கு யாரான வந்து கொஞ்சம் அதை இது பண்ண வந்தா அப்படின்னா அந்த கால் கை எல்லாத்தையும் அந்த ஷெல்ட்டு அந்த ஓட்டுக்குள்ளே அதை இது பண்ணிக்கும், உள்முகமாக இழுத்துக்கும். நம்மளும் கோயிலுக்கு போகும்போது இதை பார்த்துட்டு எதுக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இந்திரியத்தை உள்ளுக்குள்ளே இழுத்துக்கணும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போனால் அப்போ நம்ம தெய்வத்தோடையோ டிவைன் கான்ஷியஸில் கனெக்ட் ஆகும். அதாவது மைண்டு ஒரு மேக்னெட். அந்த இந்திரியத்தில் இது மேக்னெட்டில் வந்து நம்ம இந்திரியத்தை ஒட்டிக்கிற மாதிரி செய்யணும். நம்ம டாட்டாய்ஸ் ஷெல்லு எடுத்துக்கிற மாதிரி செய்யணும்.
பிரத்யாகாரம் தெரிஞ்சுட்டா சகல சமர்த்த சத்குரு தியானத்தில் தாரணத்தை பற்றி தான் ரொம்ப சொல்கிறோம். தேவ பந்தச்ச தாரணம் அப்படின்பா. மனசை தாரணை, அதாவது தாரணங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏகாக்கிருதன்னு சொல்லலாம், கொஞ்சம் அதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏகாக்கிருத நம்ம சொல்லுவோம்ல, ஏகாக்கிருதமாக படி அப்படின்னு. தாரணை தாண்டி போகணும். இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதும்போது நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருப்போம். அதாவது ரொம்ப இன்வால்வ்டாக அந்த எக்ஸாம் எழுதுவோம். அந்த இன்விஜிலேட்டர் யார்கிட்டையானு பேசுவார். நம்ம எழுத்தாப்பிலேயே ஏதோ சத்தம் கேட்கும். பக்கத்துலேயே யாரானும் பேசுவா. அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்கும். எந்த சத்தமும் நம்ம மைண்டில் வரவே வராது. நம்மளது அந்த பேப்பர் நாம் மைண்டு. இது எக்ஸாம் எழுதுறது தானே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அதுலேயே மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல, அந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதுறதுல இருக்கும். ஃபோக்கஸ் பேப்பர் மீது தான், அதுதான் தாரணை அப்படின்பா. அதேமாரி சிம்பிளாக இன்னொன்று சொல்லலான்னா, தியேட்டருக்கு போவோம். தியேட்டரில் பிக்சர் ஆரம்பிக்காத போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவாளை பார்ப்போம், எழுத்தாப்பில் இருக்கிறவாளை பார்ப்போம், மொபைலில் பார்ப்போம். அப்புறம் இப்படி கண்ணு நோட்டம் விட்டு நமக்கு தெரிஞ்சவா யாரான்னு வந்திருக்காளான்னு வேறு பார்ப்போம். இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஓடின்னு இருக்கோம். சடனாக ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் படம் போடுறதுக்கு பேரெலாம் போட ஆரம்பித்தாச்சுன்னா நம்ம மொபைலை ஆஃப் பண்ணி பைக்குள்ளே வச்சுருவோம். நம்ம உடனே சரியாக எழுந்து உட்காந்துப்போம். அப்போ எல்லாம் நம்மளோட மைண்டு எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த தியேட்டரில் இருக்க அந்த படத்து மேலேயே தான் இருப்போம். அந்த மூவி மேலே தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், மனம் சித்தமாக இருப்பது. இதுதான் தாரணை. அது இந்திரியத்தையும் உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு மனத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். இதே மாதிரி தான் பூஜை, பாராயணம், அர்ச்சனை. கௌரியை சொல்லணுன்னாக்கா மாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்கும்போது எழுத்தாப்பில் யார் வந்தா என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரியவே தெரியாது. அந்த ஃபோக்கஸாக அந்த மாஸ்டர் சொல்கிறது அதை நான் உள்ளே புரிஞ்சுட்டு உடனே அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதை அப்படியே எழுதுறது. இதுதான் தெரியும், எதுவுமே காதில் விழாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நாம் எஸ்எஸ் மெடிடேஷனில் நம்ம ஓம்னு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மனசு ஒவ்வொரு சக்கரத்து பக்கத்துலேயும் இருக்கும். அப்போ வெளியே மனசு போனாலும் மறுபடியும் அந்த மனசை கொண்டு அந்த சக்கரத்தில் கொண்டு வர்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நாம் ஓம் செய்யும்போது இதெல்லாம் நினைவுக்கு வரணும், கொண்டு வந்து மனசை அந்த ஓமில் கொண்டு வரணும். அதாவது மோர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வெளியில் இருக்கிற சத்தத்தோட கான்டாக்ட் இல்லாமல் ஓமில் மெர்ஜ் யுவர் செல்ஃப். மனசு மறுபடியும் போகத்தான் போகும். அதை மறுபடியும் கொண்டு வர்றது உன் கையில் தான் இருக்குது. அந்த கனெக்ஷன் பிரேக் ஆகாமல் அப்படியே போகணும். இதுதான் தேச பந்தச்ச தாரணா அப்படின்பா. பர்டிகுலர் ஏரியாவில் அதை நம்ம மனசை செலுத்தணும். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஓம் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் சக்கரத்தில் உன் மைண்டை நிறுத்தி அடுத்த சக்கரத்துக்கு போகணும். மைண்டு அப்படி இப்படின்னு அது ஓடிட்டு தான் இருக்கும், அது ஓடாமல் இருக்காது. அந்த எக்ஸாம் பேப்பரில் நீ மனசு வச்சு அந்த டைம் வச்சுட்டு உட்காந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இந்த ஓம் சாதனையில் மனசில் நாம் பதிய வைக்கணும். அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் இந்த லேபில் டெஸ்ட் பண்ணுறவா மைக்ரோஸ்கோப்பில் ட்ராப்பிங் பாயிண்ட்டை போட்டுவிட்டு அந்த அதில் ஒரு பிந்து இருக்கும், அது சிம்பிளாக அந்த ரவுண்டு இருக்கும். அந்த பிளட்டையே சாம்பிளையே பார்த்துட்டு
அந்த மைண்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை தானே பார்ப்பா ரிப்போர்ட் எழுதுறதுக்கு. அப்படி தான் நாமளும் பார்க்கணும். இந்த 10 நிமிஷம் மௌனம் ஓம் பற்றி எஸ்எஸ் எப்படி செய்யணும், தியான ஸ்திதி எப்படி இருக்கணும், இதை அப்படியே மைண்டில் நீ கொண்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த பிளாங்க் ஸ்டேட்டுக்கு வரணும். மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு சக்கரத்துலேருந்து இன்னொரு சக்கரம் மூவ் ஆகுது. அதாவது இப்போ நதி நல்ல ஃபோர்ஸாக வருது. அப்போ அந்த நதி ஃபோர்ஸாக வரும்போது அது 2 பக்கத்துலேயும் ஒரு கரை, இந்த பக்கம் ஒரு கரை, இந்த பக்கம் ஒரு கரை கட்டிட்டு அந்த ஜலம் நடுப்புற பிரவாகம் வருது. அது மாதிரி தான் ஃபோக்கஸ். நம்ம தியானம் செய்யும்போது தாரணை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரகரகமாக எக்ஸாம்பிள் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் மாஸ்டர். ரகரகமாக ஆலோசனை வரும். அந்த ஆலோசனையை நீ தான் கண்ட்ரோல் பண்ணி மனசை நிலைநிறுத்தணும். ஆலோசனை வரும், இன்ட்ராக்ஷனும் வரும். அதெல்லாம் வராமல் அதில் மனசு பாயாமல் காமா ஓம் மீத உன் மனசை வைக்கணும். அதுதான் தியானம் செய்கிறோம். ஓமாக நாம்ளே அந்த ஓமாக மாறிவிட சூழ்நிலை வந்துடும். அந்த கடைசியில் 21 ஓமில் நம்ம லயமாயிடுவோம். ஸ்வஸ்தி.